மாசாணி அம்மன் கோயிலிருந்து கொண்டு வர்றோம் சாருக்கு ஆலாத்தி எடுக்கிறதுக்காக. ரொம்ப பிடிக்குங்க அவரை. அண்ணாமலை அண்ணன் தான் எங்க உயிருங்க. அவருக்காக தாங்க நாங்க சகலத்தையும் இது எல்லாத்துக்கும் அண்ணாமலை அண்ணன் தாங்க முதலமைச்சரா வரணும். அவருக்காக நாங்க ஆராத்தி மாசாணி அம்மன் கோயில இருந்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். அவருக்கு ஆராத்தி எடுக்கணும். எல்லாரும் இந்த நாடு வளமோட இருக்கணும், போதை இல்லாத தமிழகம் வரணும், உருவாகணும். அப்படின்னா அண்ணாமலை அண்ணன் முதலமைச்சரா வந்தா மட்டும்தான் இது சாத்தியங்க. அதுக்காக நாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு தூரம் அவருக்காக வந்திருக்கிறோங்க. அந்த கோயில் ஜெயிக்கணும், அவர் முன்னாடி நல்ல பெருசா வளர்ந்து வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் எல்லா பெண்களுக்கு. ஆனா இந்த தீர்த்தத்தினால எல்லாத்துக்குமே மாசாணி அம்மனோட அனுகிரகம் கிடைக்கும். மாசாணி அம்மன் பகைவர்களையும் வெல்லக்கூடிய திறமையுடையவங்க. எல்லாத்துக்கும் அருளாசி கொடுக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கே தாயார், நம்ம பெத்த தாயார வர நம்மளை படைச்ச தாயார் மாசாணியாத்தா. அவங்க தாங்க இந்த ஏரியாவுக்கு அனுகிரகத்தை கொடுத்து நம்ம அண்ணாமலை அண்ணனை சிஎம் ஆக்கி அடுத்த வரப்போற காலங்கள் அவர் பிஎம் ஆகிறதுக்கும், அவர் அதுக்கு பிறகு உலகையே ஆண்டு ஏஎம் ஆகிறதுக்கும், அதாவது அனைத்து உலகத்துக்கும் அவர் ஒரு தாங்க வீரரு. அதாவது பயமே இல்லாத நபர் யாரு இந்த உலகத்துல அப்படின்னா அது நம்ம அண்ணாமலை அண்ணன் ஒருத்தர் தாங்க. அதுக்கு அனுகிரகம் நம்ம மாசாணி தாயாரோட அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாத்துக்கும், அவருக்கு மட்டும் இல்லாம இங்க குடிகொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் தாயார் அருள் புரிவாங்க. அதுக்காக அண்ணனுக்கு ஆராத்தி எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பெண்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு எடுகேட்டட் லீடர் வரணும்னா இப்ப என்னன்னா இவர் நிறைய விஷயம் தெரிஞ்சு பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு லீடர் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் இப்ப இருக்க இளைஞர்ல இருந்து எல்லாருமே இங்க வீத லீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போதை இல்லா தமிழகமா மாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன்னா. இப்ப என்னன்னா இவரு இப்படி படிச்சுட்டு வந்தனால படிச்சா மட்டும் போதாது, நம்ம நாட்டை மேலோக்கி கொண்டு வர்றதுக்கு நம்மளும் ஒரு ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கணும்னு நினைக்க கூடாது. அதுல இருந்து நம்மளும் நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சேவை செஞ்சு நம்மளோட இந்தியாவை நம்ம தான் வளர வைக்கணும் அப்படின்னு ஒரு இது தோணுதுண்ணா. ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாருமே மாற்றம்னு சொல்லலாம். ஆனா உண்மையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அண்ணாமலை அண்ணன் தான். சும்மா பேச்சு வடிவில் இல்லாம நான் களத்துக்கு வந்தா செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கறதுக்கான முதல் முன்னேற்பாடு தான் இந்த வீத லீடர்ஸ் மாநாடு. தமிழ்நாட்டில் எத்தனையோ நம்ம அரசியல் மாநாடுல பார்த்திருக்கோம். பொதுவாகவே கட்சிகள் 1000 2000 கொடுத்து பல லட்சங்களை செலவு பண்ணி தான் மக்களை கூட்டிட்டு மாநாடு நடத்துவாங்க. ஆனா ஒரு போதை ஒழிப்புக்குன்னு இது ஆக்சுவலா வீத லீடர்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு என்ஜிஓ மாதிரி தான், இன்னும் கட்சியா கூட ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய மக்கள் இவ்வளவு எழுச்சியா இந்த போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தயாராயிருக்காங்கன்னா அது அண்ணாமலை அண்ணனால தான், அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமா தான். மக்களே, இப்போ நம்ம போதை இல்லா தமிழ்நாடு மாநாட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணாமலை அண்ணன் அவசரம் வந்திருக்கேன். தீவிர அண்ணாமலை தொண்டன் நான். அதனால போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மாற்றுவோம். இந்த ஈர்ப்பு என்னன்னா, தமிழ்நாடே போதைக்கு அடிமையாகி இருந்த ஒரு மாநிலமா இருந்ததுங்க. அதுல இருந்து நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு வேண்டிய அண்ணாமலை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இதை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை நாங்க எல்லாம் வரவேற்று, பெண்கள் அவ்வளவு பேர், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆண்களை விட இங்க பெண்கள் ஜாஸ்தியா வந்திருக்கிறாங்க. ஏன்னா போதைக்கு அடிமையாகி ஆண்களை விட அதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ஜாஸ்தி. அதுக்கு வேண்டி பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவரு என்னன்னா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அவர் எல்லா துறையிலயும் அவர் பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்கு. வேற எந்த தலைவருக்கு இந்த தகுதி இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. இவர் எந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்கனாலும் அதுக்கு அசால்ட்டா பதில் சொல்ற ஒரு திறமையும் தகுதியும் அண்ணாமலை அண்ணனுக்கு இருக்கு. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இப்படி ஒரு போதை விழிப்புணர்வு மாநாடு ஒரு இயக்கம் எடுத்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா நடத்துறது இதுதான் முதல் முறைன்னு எனக்கு தெரிஞ்ச வகையில. இப்படி ஒரு மாநாடு நடத்தும் போது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பாரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுமக்களை சார்ந்து, பொதுமக்கள் கஷ்டப்படுறவங்க, நடுத்தரம், படிப்பு, கல்வி, சரிங்களா, இதை பொறுத்து அவர் எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து தான் பேசுறாரு. அவங்களுடைய பாதுகாப்புக்காக பேசுறாரு, அவங்களுடைய வருங்காலத்துக்காக பேசுறாரு. அதனால அண்ணாமலையினுடைய இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்துட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்ப எங்க தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு விஐபி தொகுதி.
இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதி. நாங்கள் எல்லாம் அங்கவே இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த தொகுதியில் இருக்கிறன்ற ஒரு பெருமையே இருக்காது. ஆனால் இன்னைக்கு வீதிய லீடர்னு சொல்ல ஒரு அமைப்பை இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் அது வந்து உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் இன்னைக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தையும் போதையை ஒழிச்சு இன்னைக்கு சிறப்பா எங்களோட குழந்தைகள் பேர பிள்ளைங்களா வருவாங்கன்னு சொல்லி தானே இந்த மாநாடு இன்னைக்கு இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதனுடைய விளைவு பாருங்க பின்னாடி எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க போதை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்க டிஎம்கே பீரியட்ல. இப்ப வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அண்ணாமலை அண்ணனாலதான் ஒரு ஐபிஎஸ் படிச்சவர் வந்தாதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா போதை ஒழிப்பு வந்து ரொம்ப கஞ்சா, பெண்களுக்கு ஒரு சேஃப் இல்ல, அந்த மாதிரி. இது படிச்ச ஐஏஎஸ் ஒரு அண்ணாமலை கர்நாடகா சிங்கம்னு ஒரு பேர் வாங்கினவர் வந்தாருன்னா இங்க தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவாரு? அவர் பிறந்த ஊர் இல்லையா அது? எந்த அளவுக்கு கொண்டு வருவாரு? அதனால நம்ம மக்கள் வந்து இந்த தடவை மாஸ் காமிச்சிருக்கிறோம். கண்டிப்பா இதை வந்து முன்னெடுத்து அடுத்த சிஎம் அவர் தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.